ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சார் ஒன்று சொல்றாரு, எழுந்து சுவாமியை வலைக்கேற்றி இன்னைக்கு நீங்க மாமிசம் சாப்பிட போறேன்னு தெரிஞ்சுதுன்னா காலையில 6 மணிக்கு சுவாமியை வலைக்கேத்துங்கோ. அந்த தெய்வத்துக்கு ஒரு கல்கண்டான நிவர்த்தியம் பண்ணுங்கோ. அந்த குலதெய்வத்துக்கு தான் ஒரு டம்ளர் தண்ணியான்னு வச்சுட்டு வாங்கோ. சுவாமி எங்க குடும்பத்தை காப்பாத்து இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திரைய போட்டு நீங்க மாமிசம் சாப்பிடலாமே. ஆனா அன்னைக்கு சாப்பிட போறேன்றதுனால அவரை பட்டி போட்டுல அப்ப அந்த தெய்வ சக்தியானது கம்மியாகுது இல்லையா? அப்படி ஒரு தெய்வ சக்தி வெளியில போயிடும். நான்வெஜ் சாப்பிடணும்னா சாப்பிட்டுக்கோங்க, தாராளமாக எல்லா நாளும் சாப்பிடுங்க. நான்வெஜ் சாப்பிட்டுட்டு சாயந்தரம் விளக்கேற்றுங்க, ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது. சாமி கும்பிடுங்க. வீட்டில் விளக்கேற்றணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஏற்றுங்க. இல்லை ஏற்ற வேண்டான்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இன்றைக்கி ஏற்றாமல் விட்டுருங்க. இல்லை காலையில் நேரமாக எந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம விளக்கேற்றலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சா தாராளமாக ஏற்றுங்க. குளிச்சுட்டு விளக்கேற்றிட்டு போய் வேலை பாருங்கள், ஒன்றும் தப்பில்லை. ஆனால் ஒன்று, நான்வெஜ் சாப்பிட்டா அந்த ஐட்டம் வந்து 48 hours நம்ம பாடியில் இருக்கும், ஜீரணம் ஆகாது, நம்ம வயிற்றுக்குள்ளேயே தான் இருக்கும். 48 மணி நேரம் கழித்து தான் ஜீரணமாகும். நான்வெஜ்க்கு ப்ராசஸிங், ஒவ்வொன்றுக்கும் ப்ராசஸிங் டைம் இருக்குல்ல. ஃப்ரூட்ஸுனால் ஒரு டைம் எடுத்துக்கும், சாதா பருப்பு சாதம்னா ஒரு டைம் எடுத்துக்கும், வனஸ்பதி நெய் எல்லாம் சேர்த்து செய்கிற சாப்பாடு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நான்வெஜ் அப்படிங்கிறது முழுசாக ஜீரணமாகி நம்ம உடம்பை விட்டு வெளியேறதுக்கு 48 மணி நேரம் ஆகும். இன்றைக்கி மதியம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு நீங்கள் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டாலும் நான்வெஜ் உங்கள் உடம்புக்குள்ளே தான் இருக்கும். நான் விட்டு போயிடுச்சு அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. சாப்பிட்றியா சாப்பிடுங்க, விளக்கேற்ற இஷ்டம் இல்லையா விட்டுருங்க. அதனால் ஒன்றும் தப்பில்லை. இப்போ தான் ஏற்றணும், குளிக்காமல் ஏற்றக்கூடாது அப்படியெல்லாம் எதுவுமே வச்சுக்க வேண்டாம். இதை வந்து மனுஷங்க தான் பேசுகிறாங்க, கடவுள் பேசலை. ரெண்டாவது, ரொம்ப முக்கியமாக இவர் சொல்கிறது கடவுள் சக்தி குறைஞ்சிரும் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நீங்கள் விளக்கு ஏற்றி வச்சா கடவுள் சக்தி வரும்னோ, விளக்கு ஏற்றாமல் விட்டுட்டிங்கன்னா கடவுள் சக்தி குறைஞ்சிருனோ, இல்லை ஒரு வாரம் விளக்கே ஏற்றாமல் விட்டால் கடவுள் அந்த சக்தி முழுமையாக வெளியேறிடும் அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம எங்கேயாவது டூரு ட்ரிப்பெல்லாம் போகிறோம், விளக்கே ஏற்ற மாட்டோம், எல்லாம் லைட்ஸ் ஆஃப் பண்ணி மெயின் கூட சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தானே போகிறோம். அப்போ கடவுள் விளக்கேற்றாமல் இருக்கனால நீங்கள் திரும்பி வந்தால் கடவுள் சக்தியெல்லாம் குறைஞ்சிருவோம். அப்புறம் நீங்கள் வா 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 வான்னு கயிறு வச்சு இழுக்கிறீங்களா என்ன? அப்படியெல்லாம் கடவுள் சக்தியெல்லாம் குறையாது. கடவுள் சக்தி அப்படின்னு நிறைஞ்சிருக்கும். நீங்கள் விளக்கு ஏற்றாமல் விட்டுட்டிங்கனாலும் கடவுள் சக்தி குறையாது. 10 விளக்கேற்றி வச்சு தெய்வம் தெய்வம் தெய்வமே தெய்வமேன்னு கும்பிட்டாலும் கடவுள் சக்தி ஜாஸ்தியெல்லாம் ஆகாது. அது ஒரே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு என்னைக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும், கரெக்டாக அதை செய்வார். அது நல்லதோ கெட்டதோ அது உங்கள் பிரச்சனை, ஆனால் அவர் செய்ய வேண்டியதை கரெக்டாக செஞ்சுருவார். அதனால் தெய்வ சக்தி ஏறுறதும் குறையிறதுங்கெல்லாம் கிடையாது. ஏற்ற முடிஞ்சால் ஏற்றுங்க, மனசார ஏற்றுங்க. இல்லை ஏற்ற முடியலன்னா பரவாயில்ல, அதனால எந்த தெய்வ சக்தியும் குறையாது. ஓகே.